புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜெயித்து கொண்டே இரு, நீ வெற்றி பெறும் வரை மட்டுமல்ல, உன்னை வெறுத்தவர்கள் உன்னை வாழ்த்தும் வரை. அப்படி நீங்கள் ஜெயிப்பதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வஜமானாய ஸ்வாகாக. ஓம் ரிஷ்பத்வஜாய வித்மகே க்ரூணிகஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத். அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சரி, குழந்தை அப்படிங்கறது ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா? அந்த வரம் சிலருக்கு அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடுறது இல்லை இல்லைங்களா? இதற்கான ஜாதக ரீதியான, குறிப்பாக ஜோதிட ரீதியான காரணங்கள் என்ன? ஏன் இந்த தடசங்கள்? அதாவது ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் பூர்வ புண்ணியத்தை பொறுத்துதான் குழந்தை பாக்கியம் அமைகிறது. ஜாதகத்துல 5வது ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தை பாக்கிய ஸ்தானம் சொல்றோம். அந்த ஸ்தானத்துல ஏதாவது கிரகங்கள், தீய கிரகங்கள் இருந்தாலோ, அந்த ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலோ, குரு பகவான் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, அப்போ குழந்தை பாக்கியத்தில் தடைகள் வருகிறது. அந்த தடை நீங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கோதுமை தவிடு இருக்கு இல்லையா, அந்த கோதுமை தவிடு ப்ளஸ் கொஞ்சம் வெல்லம், இந்த கோதுமை தவிடோட கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்துட்டு அகத்திக்கீரையை சேர்த்து 3ஐயும் நன்றாக ஊற வைத்து அந்த ஊற வைத்த உணவை பசுவுக்கு கொடுக்கணும். ஆமாம், கோதுமை தவிடு, வெல்லம், அகத்திக்கீரை 3ஐயும் நன்றாக ஊற வைத்து அந்த ஊற வைத்த உணவை பசுவுக்கு தொடர்ச்சியாக வியாழக்கிழமைகளிலே கொடுத்து வந்தால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். இல்லம் மகிழ நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் தர்மபுரி மாவட்டத்துல இருந்து ரத்னா பேசுறேன் மேடம். ரத்னாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காகமா கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும் மேடம். அவருடைய பெயர்? எம் மோகன்குமார். டேட் ஆஃப் பர்த்? 23/3 வருடம் 1997. பிறந்த நேரம்? காலை 7:45 ஞாயிற்றுக்கிழமை. ஓகேமா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? சிம்ம ராசி, உத்திரம் 1ஆம் பாதம் மேடம். நேச லக்னம். ஓகே ரத்னம்மா, என்ன கேட்கிறோம் இன்னைக்கு உங்க மகனுக்காக? அவன் பிஎஸ்சி அக்ரி படிச்சுட்டு இருக்கான் மேடம். 3வது. அவன் படிச்சு முடிஞ்சு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா இல்லை தனியார் வேலை கிடைக்குமா? ஓகே, அதனுடைய எதிர்காலம் குறித்தும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். உங்க மகனுடைய ஜாதகம் நல்ல அரசு கிரகங்கள் உயர்வாக இருக்கக்கூடிய ஜாதகம் தான் அவருடையது. அதனால சூரியனுடைய ஆட்சி மிக சிறப்பாக இருக்கிறதுனால இவருக்கு அரசு வேலை அமையும். ஆனால் அரசு வேலை அமையக்கூடிய காலகட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு இவர் இன்னும் 4 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இவரை என்ன செய்யலாம் அப்படின்னா, நவக்கிரக ஸ்தலங்களிலே சூரியனார் ஸ்தலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்தலத்திற்கு சென்று அவரை வழிபட்டு வந்தால், ஒரு ஞாயிற்றுக்கிழமை சென்று முறைப்படியாக பூஜைகள் அர்ச்சனைகள் செய்து சூரியனை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக நல்ல அரசு வேலை கிடைக்கும். அதற்குரிய போட்டித் தேர்வுகள் நல்ல எழுத சொல்லுங்க. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மாதிரியான தேர்வுகளுக்கு முயற்சி பண்ணலாம். நிச்சயமாக அரசு வேலை அமையும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சாந்தி பேசுறேங்க மேடம். சாந்திமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சாரிட்ட பேசுனேங்க. ஓகே சாந்திமா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருங்க. அவருடைய பெயர்? செல்வராஜ். எம் செல்வராஜுங்க. டேட் ஆஃப் பர்த்? 28/3/1971ங்க. ஓகே, பிறந்த நேரம்? 10:42ங்க காலையில. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், ரிஷப லக்னம். ஓகே சாந்திமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க கணவருக்காக? அவருக்கு எப்படி இருக்குங்க, எதிர்காலம் எப்படி இருக்கும்? எதிர்காலம் கவர்லூம் போட்டிருக்குங்க. சரிங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க, அதை எப்படி இருக்கு என்னன்னு கேட்கலாம். சாந்திமா, கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம்.
சரிங்க. ஆமா, உங்க வாழ்க்கை துறைவருடைய ஜாதகத்துல தொழிலுக்குரிய புதன் பகவானுக்கு தற்பொழுது கொஞ்சம் பாதிப்பு தெரிகிறது. அதனாலதான் நீங்க போட்டிருக்கக்கூடிய அந்த தொழில்ல வந்து கொஞ்சம் சில தடைகள் தெரிகிறது. தடைதானே தவிர தோல்வி இல்லை, சரிங்களா? அதனால தொடர்ச்சியாக தொழில் முயற்சிகள் ஈடுபாடு காட்டலாம். இவருக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு 2018 பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு இருக்கு. இவருடைய தடைகள் நீங்குவதற்காக தொழில் மிகச் சிறப்பாக அமைய போகிறது. இப்பொழுது உள்ள தடைகள் நீங்குவதற்காக என்ன செய்யலாம்னா, அருகில் உள்ள ஆலயத்தில் மாதத்திற்கு ஒரு புதன்கிழமை பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து அவரை வழிபட்டு வர வேண்டும். மிகச் சிறப்பாக தொழில் நடக்கும். என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், நினைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? அருகில இருக்கிற ஆலயத்துக்கு ஓகே, இணைப்புல இல்ல. அதாவது இப்போ இவங்க இந்த நேயர் பேசும்போது கட்டான போன் இருக்கு பாத்தீங்களா, இதுல அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் ஒரு வார்த்தையை எழுப்புறாங்க. சொன்னாங்க. பொதுவா என்ன கேட்டீங்கன்னா, இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு. எல்லாருக்கும் என்ன ஒரு சந்தேகம், இந்த பெரிய பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு தான் நாங்கள் செல்லணுமா, பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போனாலே எங்க காரியங்கள் நடக்குமா அப்படின்னு சந்தேகம் இருக்கு. பொதுவா என்ன கேட்டீங்கன்னா, எங்கே வந்து இறைவனுடைய ஆற்றல், இந்த பஞ்சபூத ஆற்றல் குவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களிலே தான் பழைய காலத்திலே கண்டுணர்ந்து அரசர்கள் ஆலயங்களை எழுப்பினார்கள். ஆகவே தான் அந்த ஆலயங்களில் நாங்கள் பரிகாரங்கள் செய்ய சொல்றோம். ஆனாலும் அது அரசர்களுடைய காலகட்டம். சரி, இப்பொழுது பல நல்லவர்கள், கொடை உள்ளம் கொண்டவர்கள், தர்ம உள்ளம் கொண்டவர்கள் அங்கங்கே சக்தி குவிந்திருக்கக்கூடிய இடங்களிலே ஆலயங்களை உணர்ந்து கட்டி இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களிலே பரிகாரங்கள் செய்தாலும் மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும், சந்தேகமே இல்லை. மனம் லைத்தால் மட்டுமே போதும் அப்படின்னு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? திருச்சியிலிருந்து பேசுங்க. திருச்சியில இருந்து யார் பேசுறீங்க? ராஜபிரியன். ராஜபிரியன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு அதான். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 7/10/58. பிறந்த நேரம்? இரவு 1:30. இரவு மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க சார். இரவு 1:30. 1:30. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம்? கடகராசி, நட்சத்திரம். ராஜபிரியன் சார், என்ன கேட்கணும் உங்களுக்காக? தொழில் சம்பந்தம் கேட்கணும். தொழில் கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, சரி, இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே ராஜபிரியன் அவர்களே, மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் இல்லையா? உங்களுடைய ஜாதகத்திலே மனது ஸ்தானத்திலே சில பாதிப்புகள் தெரிகின்றன. மனது உற்சாக குறைவாக இருக்கிறது. நீங்கள் தெளிவாக நிமிர்ந்து நடைபோடுங்கள், உங்க வாழ்க்கையில வெற்றிகள் வரும். நீங்க என்ன செய்யலாம், இப்போ உங்க பிசினஸ் நல்லா வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, தண்ணீர் பந்தல் முடிந்தால் உங்க வீட்டு வாசலையே தண்ணீர் பந்தல் வைங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், கடைக்காரங்க பிசினஸ் பண்றவங்க தண்ணீர் பந்தல் வச்சா போதும்னு நினைக்கிறோம். நம்ம வீட்டு வாசல்களிலேயே நாம் தண்ணீர் பந்தல் வைக்கலாம். வரக்கூடிய வழிப்போக்கர்களுக்கு நீர் வழங்கலாம். அதனாலே இந்த கோடையுடைய வெப்பத்தை பலருக்கு தணிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையின் வெப்பமும் தணிந்து வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும். இதை செய்து வந்தாலே உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். வரக்கூடிய நவம்பர் மாதத்திலிருந்தே நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட தொடங்கும். அதற்கு என் வாழ்த்துக்கள். ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் சாந்தகுமாரி பேசுறேன். சாந்தகுமாரி அம்மா, சொல்லுங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட பேசி. நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க மேடம், நீங்க கவலையே படாதீங்கன்னு சொல்லும் போதே ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருக்கு மேடம். ஆமா, நிச்சயமா திரும்பவும் இப்ப சொல்றேன், கவலையே படாதீங்க. இன்னைக்கு யாருக்காகமா கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக தான் மேடம். அவங்க பெயரம்மா? தீபிகா. டேட் ஆஃப் பர்த்? 1/3/89. பிறந்த நேரம்? புதன்கிழமை இரவு 8:45. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, கன்னியா லக்னம். ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு தீபிகாக்காக? எங்க பொண்ணுக்கு திருமணம் பார்த்துட்டு இருக்கேன் மேடம், சீக்கிரம் நடக்கணும். கூடிய விரைவிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு வரன் வருமா, கவலைப்படாதீங்க. சரி, இப்போ அதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்களுடைய மகளுக்கு வந்து அனுஷ நட்சத்திரம், அதாவது இவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னா, 7.5 சனியுடைய சில பாதிப்புகள் இருக்கிறதுனால சில தடைகள் தென்படுகிறது. சனி பகவான், விருச்சிக ராசி தான் சொல்றேன். சனி பகவான் வந்து இவருடைய ஜாதகத்தில் நல்ல கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அவருடைய காலகட்டம்னு பலர் பயந்துக்கிறாங்க. நான் உங்களுக்கும் சேர்த்து பொதுவான விஷயமாகவே சொல்கிறேன்.
ஏழரை சனி இவருக்கு நடைபெறுகிறது. இப்படி நடைபெறக்கூடியவர்கள் எந்த பயமும் கொள்ள தேவையில்லை. சனி பகவான் அள்ளி கொடுக்கக்கூடியவர். ஆகவே திருமணத்தையும் தருவார். இந்த பெண்ணுடைய ஜாதகம் என்று எடுத்துக்கொண்டால் இவருக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதத்திற்கு பிறகு திருமணம் கைகூடும் என்று இருக்கிறது. இவர் ஜாதகத்திலே சுக்கிரன் ராகு இணைந்து திருமண தடை இருக்கிறது. ஆகவே வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலே துர்க்கையை அவரே நேரில் சென்று வழிபட வேண்டும். இந்த ஜாதகத்திற்குரியவரே நேரில் சென்று வழிபட வேண்டும். இதில் பல விஷயங்கள் என்ன கேட்டிங்கன்னா, பொதுவாக பரிகாரங்களை சொல்கிற போது என் மகளுக்கு டைம் இல்லை, என் மகனுக்கு டைம் இல்லை அப்படின்னு பலர் சொல்கிறார்கள். எந்த ஆத்மா தவறு செய்கிறதோ அதற்குத்தான் இறைவன் தண்டனையை வழங்குகிறான். ஆகவே அந்த மனிதர் நேரடியாக திருக்கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்கிற போதுதான் விரைவாக காரியங்கள் நடைபெறுகிறது. இந்த பெண் கோயிலுக்கு சென்று திருக்கோயில் ஒன்றிலே வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலே தீபம் ஏற்றி வந்தால் நிச்சயமாக இந்த அக்டோபருக்கு மேலே அவருக்கு திருமண செய்தி கூடி வரும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? நான் நடராஜன் பேசுறேன். நடராஜன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்திலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட பையனுக்காக மேடம். அவருடைய பெயர்? தமிழரசு. டேட் ஆஃப் பர்த்? 5/8/92. பிறந்த நேரம்? மதியம் 1:48. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? நட்சத்திரம் சுவாதி, ராசி துலாம். ஓகே. என்ன சார் கேட்கணும் உங்க மகனுக்காக? அவனுடைய படிப்பு, தொழில் விஷயம் பேசணும். ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது இவருடைய ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் பிறந்திருக்கிறது விருச்சிக லக்னத்திலே பிறந்திருக்கிறாரு. இவருக்கு இந்த எஜுகேஷன் ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். ஆகவே இந்த சனி பகவான் தான் இவருக்கு படிப்புக்கு அதிபதியாகவும் இவருடைய தொழிலுக்கு அதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த கிரகம் வக்கரப்பட்டிருக்கிற போது இரண்டிலுமே பின்னடைவு இவருக்கு தெரிகிறது. ஆகவே இந்த சூழ்நிலைகள் மாறுவதற்கு அவர் என்ன செய்யணும்னா, சனிக்கிழமைகளிலே விரதம் இருந்து சனி பகவானை வழிபட்டு வர வேண்டும். அப்படி வழிபட்டு வந்து அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். அப்படி ஏற்றுக்கொண்டு வந்தால் இவருக்கு நல்ல முறையிலே இப்பொழுதே வேலை அமையும். ஹையர் எஜுகேஷன் பண்ணக்கூடிய எண்ணம் இவருடைய மனதிலே இருக்கிறது. இவர் 2 ஆண்டுகள் வேலைக்கு சென்று விட்டு பிறகு தன்னுடைய உயர் படிப்பை தொடர்வதுதான் இவருடைய எதிர்காலத்திற்கு நல்லது. ஆகவே நான் சொன்ன முறையில் பரிகாரம் செய்யுங்கள், சிறந்த எதிர்காலம் அமையும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். கடன் பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஆனா இன்னைக்கு வந்து கடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையோட இணைந்து பிரிக்க முடியாத ஒன்றாயிடுச்சு இல்லைங்களா? இந்த கடன் சுமைன்னு தான் கண்டிப்பா நம்ம சொல்லணும். இந்த கடன் சுமை யாருக்கெல்லாம் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் அப்படிங்கறத ஜாதகத்தை வச்சு முன்கூட்டியே கணிக்க முடியுமா? அதாவது இந்த வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனான்னு பழைய காலத்துல ஒரு பாடல் உண்டு. அதாவது என்றைக்குமே வரவை விட செலவு அதிகமாகிற போது அந்த குடும்பத்திலே துன்பங்கள் அதிகமாகிறது. இந்த கடன் ஏன் சிலருக்கு ஏற்படுகிறது, சிலரை ஏன் பாதிப்பதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்திலே 6வது ஸ்தானம் ரோகம் ருணஸ்தானம் என்று பேசுகிறோம். மனிதனுக்கு வரக்கூடிய உடல் உபாதைகள், கடன் தொல்லைகள் எல்லாவற்றையும் இந்த 6வது ஸ்தானம் பேசுகிறது. என்றைக்கு ஜாதகத்திலே இருக்கக்கூடிய லக்னாதிபதி இருக்கிறார் பாருங்க, அவர் வலிமையாக இல்லாமல் வலிமை குறைந்து இந்த 6வது ஸ்தானத்துடைய அதிபதி வலிமை அதிகமாக இருக்கிற போது அங்கே பாதிப்பு ஏற்படுகிறது. கடன் தொல்லை வாழ்க்கை முழுவதும் இருக்கிறது. அது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம்? 6ஆம் இடத்திற்கு அதிபதி சூரிய பகவானாக இருந்தால் மாணிக்கம் இருக்கு பாருங்க, ரூபி. அந்த ரூபியில 4 கேரட்ல இவங்க வெள்ளியில் பதித்து மோதிரம் அணிந்து கொண்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் விலகுகிறது. அவரவர் ஜாதகத்தில் இந்த அளவு வித்தியாசப்படும், கல்லுடைய அளவு, அதை பார்த்து அணிந்து கொண்டாலே இந்த துன்பங்கள் விலகும். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? நாங்க ராஜபாளையத்துல இருந்து பேசுறோம். அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? பையனுக்கு பேசணும். ஓகேமா. உங்க மகனுடைய பெயர்? பையன் பேர் ஜெயசூர்யா. டேட் ஆஃப் பர்த்? ஜெயசூர்யா. 17/1/97. பிறந்த நேரம்? இரவு 2:30 மணி. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மேசராசி நட்சத்திரம். என்னமா கேட்கணும் ஜெயசூர்யாக்காக? பையனுக்கு வேலையே அமையல. அம்மா கவலையப்படாதீங்க, சரி இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா, உங்க ஊருக்கு பக்கத்திலேயே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற ஒரு அருமையான ஸ்தலம் இருக்கிறது இல்லையா? உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நீங்க என்ன செய்யணும், அங்கே எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய ஆண்டாளை சென்று வழிபடுங்கள். அவளை சென்று வெள்ளிக்கிழமை என்று ஆண்டாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நிச்சயமாக இவருக்கு வேலை அமையும். இவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சென்று வரலாம், அருகில் இருக்கக்கூடிய ஊர் தானே, அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சென்று ஆண்டாளை வழிபட்டு வந்தால் மிகச்சிறந்த எதிர்காலம் இவருக்கு அமையும். என் வாழ்த்துக்கள்.
சார் எங்கே தேடுவேன் அப்படின்னு எல்லாரும் தேடி ஓடுற ஒரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பணம். இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கையில் இருந்தாலே மனத்துல வந்து ஒரு தெம்பு வரும் அப்படிங்கிறது பிராக்டிகலா நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு உண்மை இல்லைங்களா? இந்த பண வரவிற்கான வழிமுறை எங்களுக்காகவே சொல்லுங்க சார். அதாவது மனித வாழ்க்கையில இன்றைக்கு பணம் அதிகம் தேவைப்படுகிறது. பணம் இல்லாத மனிதன் பிணத்திற்கு சமானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பண வரவு நல்ல முறையில் எல்லாருக்கும் வர்றதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. என்ன செய்யலாம் அப்படின்னா, பெற்ற தாயிடம் இருந்து ஒரு கைப்பிடி அளவு பச்சை அரிசி வாங்கிக்கணும். அந்த பச்சை அரிசியை வெள்ளை துணியில் முடிந்து வாங்கி கொள்ளணும். அதுதான் முக்கியம். அந்த துணியோடு இருக்கக்கூடிய இந்த பச்சை அரிசியை உங்களுடைய வீட்டில் கேஷ் பாக்ஸ்லேயோ பீரோலையோ வச்சு அதை வழிபட்டு கொண்டு வந்தால் நிச்சயமாக பண வரவு பெருகும். ஒருவேளை தாய் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, வயதான ஒரு பெண்மணியிடமிருந்து பச்சை அரிசியை வெள்ளை துணியில் முடிந்து வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இதை ஒரு திங்கட்கிழமை செய்யுங்கள். நல்ல பணவரவு உண்டாகும். பலருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. யார் பேசுறீங்க? நாங்க திருவாரூர்ல இருந்து பேசுறோம் மேடம். அங்கிருந்து யார் பேசுறீங்க? சங்கீதா. சங்கீதாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரவங்களுக்காக மேடம். வேலை தடங்கள் வந்துகிட்டே இருக்கு மேடம். ஓகே சங்கீதாமா, கவலைப்படாதீங்க. அவருடைய பெயர் சொல்லுங்க. கதிரவன். டேட் ஆஃப் பர்த்? 28/8/1985 மேடம். பிறந்த நேரம்? 1:15 மேடம். ஓகே, 1:15 மதியமா இரவாமா? மதியம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி திருவோணம், விருச்சக லக்கணம் மேடம். ஓகே, வேலை குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? சரி, இப்ப கணித்து சொல்வாரம்மா, கேட்கலாம். அம்மா, தங்களுடைய கணவருக்கு இப்பொழுது அவருக்கு குரு திசை ஆரம்பித்திருக்கிறது. இந்த குரு திசையிலே சுய உத்தி நடந்து கொண்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முடிய அவருடைய கிரக நிலைகளிலே சில தடைகள் தெரிகின்றன. இந்த தடைகள் நன்மைக்கு தான். என்னைக்குமே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நமக்கு தடைகள் மாதிரி நமக்கு கண்களுக்கு தெரியும், முடிவு நன்மையாக அமையும். அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை துணைக்கு நல்ல முறையில் தான் ஜாதகம் காட்டுகிறது. டிசம்பர் மாதத்திற்கு பிறகு பிற நல்ல மாற்றங்கள் அவருடைய வேலை நிலையில் ஏற்பட இருக்கின்றன. உங்கள் குடும்பத்திலே நல்ல சூழ்நிலை உருவாக போகிறது. தனிப்பட்ட முறையிலே பெரிய பரிகாரங்கள் தேவையில்லை. அருகில் இருக்கக்கூடிய ஷீரடி சாய்பாபா ஸ்தலத்திற்கு சென்று அவரை வியாழக்கிழமைகளிலே வழிபட்டு வந்தால் இவருக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அதற்கு என்னுடைய பரிபூரணமான வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். ஈரோட்ல இருந்து யார் பேசுறீங்க? குருசாமிங்க. ஓகே, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? குருசாமிக்கு தான் மேடம். ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த்? 21/6/1983. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி துளாராசி, விசாக நட்சத்திரம். ஓகே, என்ன கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் மேடம். கவர்மெண்ட் வேலை. அம்மா, கண்டிப்பா கிடைக்கும், கவலைப்படாதீங்க. சரிப்பா, கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா, குருசாமி அவர்களுக்காக கேட்குறீங்க. அருகில் இருந்து அவரும் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாரு. மகிழ்ச்சியாக இருக்கிறது கேட்கறதுக்கு. அதாவது இவருடைய ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துலா ராசி விசாக நட்சத்திரம் பாருங்க. இவருடைய ஜாதகத்திலே ஒரு நல்ல சூழ்நிலைகள் வரக்கூடிய மே மாதத்தில் நடந்துட்டு இருக்கு பாருங்க. மே மாதம் இதற்கு பிறகே நல்ல சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது. 7.5 நாட்டு சனியிலே அந்த 7.5 நாட்டு சனியும் இவருக்கு விலக போகிறது. இவருடைய ஜாதகத்திலே ஒரே ஒரு விஷயம், சந்திரன் சனி இணைவு இருக்கிறது. ஆகவே மனதிலே ஒரு பாரம், அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. கவலைகள் தேவையில்லை. மிக நல்ல வாழ்க்கை உங்கள் குடும்பத்துக்கு ஏற்பட போகுது. அதனால நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஐயப்பனை வழிபட்டு வர வேண்டும். ஐயப்பனை வழிபட்டு வந்தால் வெகு சில நாட்களிலேயே இவருக்கு நல்ல மாற்றம், தொழில் முறையிலே உயர்வு ஏற்படும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? எம் சபிதா, வேலூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சபிதாமா, உங்களுக்காக தான் நீ கேட்க போறீங்களா? ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 7 மாதம் 5/5/92. ஓகே, பிறந்த நேரம்? 12:05 காலை. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். சபிதாமா, என்ன கேட்கணும் உங்களுக்காக? இல்ல, இப்ப எனக்கு திருமணம் பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப செட் ஆகும் அப்படின்னு கேட்க. ஓகே, சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். உங்களுடைய ஜாதகப்படி சபிதா, உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வைப்படுகிறது. அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா,
இந்த டிசம்பர் மாதம் கழிந்த பிறகு நல்ல திருமண சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது. வரக்கூடிய கணவர் சிவனுடைய அம்சமாக அவருடைய பெயர் கொண்டவராக வருவதற்கு வாய்ப்புகள் தென்படுகின்றன. மிக நல்ல வாழ்க்கை உங்களுக்கு உருவாக இருக்கிறது. இந்த டிசம்பருக்கு பிறகு உங்களுக்கு திருமணம் நடைபெறும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோம்மா. வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? அனிதா ஜானி பேசுறேன், ராஜபாளையத்துல இருந்து. அனிதாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்காக கேட்கணும்மா. அவருடைய பெயர்? சுரேஷ். டேட் ஆஃப் பர்த்? 10/7/1985. பிறந்த நேரம்? இரவு 1:45 மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? அது தெரியல மேடம். பரவாயில்ல. அனிதாமா, என்ன கேட்கணும் உங்க கணவருக்காக? நாங்க சொந்த வீட்டுக்கு எப்ப போவோம்னு கேட்கணும் மேடம். கொஞ்சம் எங்க வீட்டுக்காரங்க வேலை ஒரு இடத்துல கொஞ்சம் சரியா பார்க்க மாட்டேங்கிறாங்க. கவலையப்படாதீங்க. கூடிய விரைவிலேயே உங்க சொந்த வீட்டுக்கு போய் எங்களுக்கு போன் பண்ணுங்க. சரி, இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். தங்களுடைய கணவருடைய ஜாதகத்திலே பூமிகாரகன் செவ்வாயுடைய பாதிப்பு தென்படுகிறது. அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். இவருக்கு நல்ல வேலை அமையணும், அவருக்கு உங்களுக்கு வீடு அமையணும். அதுதானமா உங்க கேள்வி? எல்லாம் நல்ல முறையில் அமையும், எந்த கவலையும் படாதீங்க. நல்ல சூழ்நிலைகள் வரப்போகிறது. நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் சங்கரன் கோயில் இல்லையா, அந்த ஊரிலே இருக்கக்கூடிய கோமதி அம்மனை சென்று வழிபட வேண்டும். கோமதி அம்மனை நீங்க செவ்வாய்க்கிழமை சென்று குடும்பத்தாரோடு சென்று வழிபடுங்கள். அங்கே இருக்கக்கூடிய புற்றுமண்ணை கொஞ்சம் கொண்டு ஒரு சிகப்பு துணியிலே கட்டி உங்கள் வீட்டுடைய வடகிழக்கு மூலையிலே வையுங்கள். விரைவிலேயே உங்களுக்கு சொந்த வீடு அமையும். அதை போல உங்கள் கணவருக்கு திருப்திகரமான வேலையும் அமையும். அதற்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், ஜாதகம் நமக்கு சாதகமாக அமையுமா? அதாவது குறிப்பா ஜாதகத்துல சில பேருக்கு யோகங்கள் இருந்தும் கூட அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாத சூழல்ல அவங்க இருப்பாங்க இல்லைங்களா? இதற்கான காரணம் என்ன? அதாவது எவ்வளவோ நல்ல விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்கும். ஜோதிடத்தை கொண்டு போய் காட்டுவாங்க, என் ஜாதகம் எப்படி இருக்கு அப்படி, உங்களுக்கு நல்ல காலமெல்லாம் அதில் தென்படுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பார். எங்க நல்ல காலம் இருக்குன்னு சொல்றீங்க, நீங்களும் யோசனை பண்றீங்க, அப்படி யோசனை பண்ற மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கு, முன்னேற்றம் தென்படலையே அப்படின்னு வரக்கூடியவர் கேட்பார். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல கிரகங்கள் வேலை செய்வதற்கும் அவருக்கு அவருடைய கர்மா ஒத்துழைக்கணும், பூர்வ ஜென்ம அனுகூலம் இருக்கணும். அப்படி சில தடைகள் இருந்தால் இந்த தடைகள் விலகுவதற்கு என்ன செய்யலாம்? ஒரு கிரகம் உச்சமா இருக்கு, ஆட்சியா இருக்கு, இருந்து எனக்கு நன்மைகள் நடக்கலையே, என்னுடைய ஜாதகம் எனக்கு சாதகமாக இருப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் அன்னதானம் செய்து வர வேண்டும். தானங்களில் மிகச் சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை செய்து வந்தால் உங்களுக்கு நல்ல முறையிலே இந்த கிரகங்கள் வேலை செய்ய தொடங்கும். சில அன்பர்கள் என்னிடம் கேட்கிறார்கள், நாங்களே ரொம்ப வசதி குறைஞ்சவங்க, நீங்க அன்னதானம் செய்யுங்கன்னு சொல்றீங்க, நாங்க எப்படி என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாங்க. நான் 2 பரிகாரங்கள் சொல்கிறேன், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தால் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு டீக்காக ஒரு கப் டீ கூட ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கலாம். அதுவே உங்களுக்கு நல்ல விஷயம்தான். அதுவும் முடியாதவர்களாக இருக்கிறீர்களா, நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலே சில சமைப்பதற்கு முன்பாக சில அரிசி மணிகளை எடுத்து எறும்புகளுக்காக வையுங்கள். அவைகளுக்கு செய்யக்கூடிய அன்னதானமும் கூட உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். கர்மா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தர்மத்தின் வாயிலாக ரொம்ப எளிதாக வெல்ல முடியும்னு சிறப்பா சொன்னீங்க சார். இது ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி.